ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் மீஷோலேருந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கிராஃப்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் கரெக்டாக இன்றைக்கி வந்து இந்த 6 பார்சலையுமே ஒன்றா டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே பார்சல் வந்தோடனே நம்மளுக்கு எப்படா ஓப்பன் பண்ணணுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் சரி, ஓகே, இது ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையே ஷூட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஐஸ்டிக் கிராஃப்ட் தான் ஒன்று பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோ போடும்போது ஐஸ்டிக் வச்சு கிராஃப்ட் பண்ண சொல்லி. ஸோ அதனால் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பிக்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் 3D எஃபெக்டான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். டெக்கரேட்டிவாக நம்ம வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்திருந்தது பார்த்திங்கன்னா சைட் ஃபுல்லாகவே இந்த கார்னரில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பழசான மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு இந்த பார்சல் பார்த்திங்கன்னா. இதுவே அப்படியே புதுசாக நல்லதாக வந்திருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வந்துட்டு பழசாக நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. பீஸே நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் போடலான்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து இது நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாம். இது ஒரு குட்டி பார்சல். இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா வந்தோடனே இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். ஒன்றுத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் ஒரு சில குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம பார்பி ஷோக்கு யூஸ் பண்ணுற டால்க்கு வந்துட்டு ட்ரெஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி டால்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்குகிறேன். இது முன்னாடி நம்ம எப்படி போடுவோம்னா நம்மளே வந்துட்டு கையிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி போடுவோம். அப்படி இல்லைனா ஹார்ட்லூ வச்சு ஓட்டி தான் நான் நல்லா போட்டுட்ருந்தேன். சரி, இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இது வந்து நம்ம டாலுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சரி, ஓகேன்னு போடலான்னு சொல்லி போட்டால் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது சைஸ் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் டைட்டாக போடுவேன். பட் அந்த டாலுக்கு போடுறது எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் நான் வந்து போட்டு விடுவேன். கொஞ்சம் லூஸாக இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்தது. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸஸுமே வேறு மாடலில் இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். பட் ஒரு 2 ப்ளூ கலர் ஒரே மாதிரி வந்திருந்தது. அப்புறம் அந்த பிக்லேயே இல்லாத ஒரு கலர் ஒன்று வந்திருந்தது. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இது வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரீ மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த பாக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 199 சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் ஒவ்வொரு இதோட ஃபோட்டோவும் அப்புறம் அதோட ப்ரைஸும் வந்துட்டு அந்தந்த இது ஓப்பன் பண்ணும் போதே நான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் தேவைன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்சுது. பட் நேராக வந்திருக்கப்போ ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரொம்ப கம்மியாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுலேயே வந்துட்டு க்யூட்டாக 2 குட்டி குட்டியாக குருவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அந்த இதோட மாட்டி விட்டுட்டேன். நான் சின்னதாக கிளிப் மாதிரி இருந்தது, அதில் வந்து மாட்டி விட்டதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு ஓகே, அதை பிடிச்சிருந்தது. 196க்கு இது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மட்டமாக இருக்குன்னா சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது வந்துட்டு ஓகே, ஒர்த்தபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன கீழே மட்டும் அந்த ஸ்பாஞ்சில் அதை மாட்டும் போது கொஞ்சம் ஆடிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்டிக்காக நின்றுடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாமா? இதுவுமே வந்துட்டு குட்டி டாலோட ட்ரெஸ்ஸுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேர்ள் டாலுக்கும் வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சின்ன சின்ன ஸ்கர்ட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ கவுன் மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு மொத்தம் ஒரு 5 பீசஸ்ன்னு நினைக்கிறேன். 5 பீசஸ் வந்துட்டு 200 சம்திங். ஆமாம், 200 தான். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு டால் காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு வந்துட்டு போடுற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். நம்ம செகண்ட் சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த டால் எல்லாமே. ஸோ இந்த டாலுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் அந்த சின்ன டாலுக்கு வந்துட்டு அவ்வளோ பத்தலை. இதுக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கொஞ்சம் பெருசாக ஒரு டால், இந்த ஒரே ஒரு டால் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம், அதுவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 5மே நான் வந்துட்டு ஓகே வச்சுக்கிட்டேன். பட் நல்லா மடங்கி போன மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை சைடு மட்டும் பிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம் இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக பேபி மஸ்கிட்டோ நெட் மாதிரி ஒன்று பெட்டோடு சேர்ந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில். குட்டியாக இருந்துச்சா, ஸோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக பார்பி ஷோ சேனலுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்த ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லுவேன். இது வந்து 196ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட கலருமே நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி இந்த பேபி டால்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன்.
இதில் வந்துட்டு ஒரு 3 பில்லோ கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் பில்லோ ஒரு 2ம், ஸ்கொயரான டைப்பில் ஒரே ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த ஜிப் டைப்பும் எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஐஸ்டிக் கிராஃப்ட் ஒன்று வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன், அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.